எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல அருமையான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போறோம். நான்வெஜ்ல வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு, அப்புறம் சிக்கன் சில்லி, ரசம், சாதம். இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பண்ண போறோம். முதல்ல நம்ம சில்லிக்கு வந்து மசாலா தடவி வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் 1 கிலோ குழம்புக்கும் 1 கிலோ சில்லிக்கும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம், வேலையில பார்க்கலாம். ஒரு 10 போல பூண்டு, ஒரு அதே போல் சின்ன துண்டா வெட்டி அதுலேயே ஒரு 10 இஞ்சி, அடுத்து 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து ஒரு கத்து மல்லித்தலை. இப்போ இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு கலர் வரும் இல்லையா, அதுக்காக தான். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள், கூடவே ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கலந்துருவோம். அடுத்ததாக லெமன் புளிஞ்சிடலாம். ஒரு லெமன் புளிஞ்சிக்கிட்டால் போதும். 1 கிலோ சிக்கனுக்கு 1 லெமன் கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதான். நல்லா ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். சில்லிக்கு பார்த்திங்கன்னா மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம பண்ணியிருக்க மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே சில்லி வந்து நல்ல மணமாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து க்ரீன் சில்லிலாம் செய்வோம். ஆனால் அந்த க்ரீன் சில்லி இல்லாமல் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக குறப்பாக அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். நம்ம அதுங்குள்ளேயும் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியேவும் வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மசால் வறுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டிட்டு மசால் வறுத்தோம்னா தாளித்து விடுறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் மல்லி, 4-5 வரமிளகா, கிராம்பு 4, ஏலக்காய் 4, பட்டை ஒரு 4 துண்டு, சோம்பு 3/4 ஸ்பூன், அடுத்து மிளகு 1 ஸ்பூன், அடுத்து சீரகம் 1/2 ஸ்பூன், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா. இப்போ இதை வறுத்துடலாம். மசாலா வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்லா கமகமன்னு மணம் வருது பாருங்கள். இப்போ மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக வெட்டினேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இதில் பட்டை கிராம்லாம் போட்டு நம்ம தாளிக்க தேவையில்லை. வெறும் வெங்காயம் போட்டு மட்டும் தாளிச்சிக்கிட்டால் போதும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வச்சு பாருங்கள். இது போல் தான் நல்லா கலர் மாதிரி வரணும். இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். 1 கிலோ, கூடவே 2 தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு. இப்போ கலந்துடலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துருவோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். சிக்கன் வேகிற நேரத்தில் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கூடவே 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ இதெல்லாம் தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து கரைச்சி எடுத்துடலாம். கூடவே 2 தக்காளியும் போட்டு கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடயே போட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா ஒரு பிசைஞ்சு புளிப்பு பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ரசம் தாளிக்கிறது தான். பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துருவோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நம்ம காரத்துக்கு ஏற்றா போல் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது போல் கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கறி முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். வறுத்து அரைச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த மசாலா இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான தண்ணியும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். ரொம்பையும் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், ஒரு அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும்.
இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சு இறக்கிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கருவேப்பிலை தாளித்து ரசத்தை ஊற்றிடலாம். புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி வந்து சரி பார்த்து ஊற்றிக்கலாம். ரசம் வந்து லைட்டாக ஒரு நுரக்கட்டி லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பித்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் வேக வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு. மசால் மணத்தோடு சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நல்லா பக்குவமாக வந்துருச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு இறக்கிடலாம். சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். சாப்பாடு ஒரு பக்கம் வச்சு விட்ருக்கேன். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரசத்தையும் வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். எல்லா வேலையுமே கொஞ்சம் முடிஞ்சிருது. விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சில்லி பொரிச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சில்லி பொரிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே சில்லி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சும்மா உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் டைம் விட்டு ஒரு 10 செகண்ட் விட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா மசால் வந்து சிக்கன்லேருந்து அப்படியே கீழே வராமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா அப்படி மேலையெல்லாம் அப்படியே மொறுன்னு அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். நல்ல மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், சில்லி பார்த்திங்கன்னா லாஸ்ட் பொரிச்சு எடுத்துட்டு சாப்பாடெல்லாம் ரெடி. குழம்பு ரெடி, அப்புறமா ரசம் ரெடி, சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஸ்டீமும் இறங்கிருச்சு. இந்த சில்லியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்ற வேலை தான். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை லஞ்ச் இதுதான். சிக்கன் சில்லி நல்ல ஒரு மல்லித்தலையோட மணத்தோட, மல்லித்தலை அந்த பச்சை மிளகாயோட அப்படியே அந்த மணம்லாம் இருக்க மாதிரி ஒரு அருமையான ஒரு சில்லி. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா மொறுமாக நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி பிச்சு கூட கட்டுற பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சூப்பரான சில்லி. அப்புறம் வெள்ளை சாப்பாடு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு, மசாலா நல்லா அரைச்சி அதில் சிக்கன் குழம்பு, அப்புறமா தக்காளி ரசம். சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லஞ்சில் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இது போல் நீங்களும் லஞ்ச் மெனு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சேருங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் சரி, இல்லை சண்டே போல் இந்த மாதிரி சமையல் செஞ்சாலும் சரி, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நாங்களும் சாப்பிட போகிறோம்.